ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கேற்றுறதுக்கான பதிவு தான். இதில் ஒரு சில விஷயங்களை நாம் மறந்துடாமல் தவறாமல் செய்யணும். அது என்னென்ன அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறத போல் நிலைவாசல்லையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமியின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் நன்மைகள் அதிகம் கிடைக்கவும் தீய சக்திகள் வெளியேற வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுறது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நிலைவாசலில் விளக்கேற்றும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது தான் நம்ம வழக்கத்தில் வச்சுருக்கோம். ஆனால் நிறைய பேர் வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுறதையும் வழக்கமாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் மட்டும் வீட்டின் நிலைவாசலுக்கு விளக்கேற்றி வைப்பாங்க. இன்னும் சிலர் மார்கழி மாதத்துலையும் சேர்த்து வீட்டு வாசலில் விளக்கேற்றுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா மாதங்களிலையுமே வீட்டின் நிலைவாசலிலும் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலேயே இருக்குது. இந்த வீட்டின் நிலைவாசல்ல விளக்கேற்றுறது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள வரவேற்பு செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆன்மீக அடையாளம்னே சொல்லலாம். நம்ம முன்னோர்களின் கூற்றுப்படி மாலை நேரத்தில் வாசலில் விளக்கேற்றுறது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தீய சக்திகளை வெளியேற்றும். ஆனால் இந்த வழிபாட்டின் முழு பலனை பெறணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட விதிகளை நாம் பின்பற்று அதை போல செய்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் நிலைவாசலில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு 7 விஷயங்களை நாம் தவறாமல் செய்யணும். நிலைவாசலில் விளக்கேற்றும் போது என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்றுறதுக்கு மிகவும் உகந்த நேரம் அப்படின்னா சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தி சாயும் பொழுது அந்த நேரம் தான். அதாவது மாலை நேரத்தில் 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள்ள விளக்கேற்றுறது சிறப்பு. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதனால நாம் அந்த நேரத்தில் விளக்கேற்றணும். அப்புறமா விளக்கேற்றும் திசை பார்த்தீங்கன்னா வாசலில் ஏற்றப்படும் விளக்கானது கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி நீங்கள் விளக்கேற்றணும். கிழக்கு நோக்கி ஏற்றுனீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். வடக்கு நோக்கி ஏற்றினா செல்வம் பெருகும். தெற்கு திசையை நோக்கி நம்ம எக்காரணத்து கொண்டும் விளக்கு ஏற்றவே கூடாது. அப்புறமா விளக்கு வைக்கும் இடம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியில் வரும்போது வாசலின் வலது புறத்தில் விளக்கு இருக்கணும். இதுவே மகாலட்சுமி வீட்டுக்குள் நுழையும் வழியாக பார்க்கப்படுது. பயன்படுத்தப்பட வேண்டிய எண்ணெய் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக பசு நெய் கொண்டு விளக்கேற்றுறது தான் முதன்மையானது. அது கிடைக்காத பட்சத்தில் நிறைய பேர் நெய் ஊற்றியே விளக்கு வைக்க முடியாது இல்லையா, அப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிரக தோஷங்களை நீக்கி அமைதியை கொடுக்கும். தூய்மையான இடம், அதாவது குப்பை அல்லது அழுக்கு நிறைஞ்ச இடத்துல ஒருபோதும் விளக்கு ஏற்றவே கூடாது. வாசலை சுத்தமாக தொடச்சிட்டு சிறிய ஒரு கோலம் போட்டு மலர்கள் கிடைச்சா மலர்களால் அலங்காரம் பண்ணி அப்புறமா நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறது வீட்டின் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும். அதுக்கப்புறமா தரையில் வைக்கக்கூடாது. நம்ம விளக்கை எப்போவுமே நேரடியாக அந்த தரையில் வைக்கவே கூடாது. ஒரு சிறிய பலகை இல்லைன்னா பித்தளை தட்டு இல்லைன்னா பூக்கள், தானியங்கள், இது மாதிரி ஒரு வாழை இலை, வெள்ளை வெத்தலை, இது மாதிரி ஏதாவது ஒரு பீடத்தின் மீதோ இப்படி இதுக்கு மேலே நீங்கள் விளக்க வச்சுக்கலாம். இது அக்னி தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதுக்கப்புறமா விளக்கு பராமரிப்பு. நாம் பயன்படுத்தும் அகல் விளக்கு விரிசல் அடையாமல் இருக்கணும். ஒவ்வொரு முறையும் பழைய திரியை மாற்றிட்டு புதிய திரியை நாம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த விதிகளை எல்லாத்தையும் பின்பற்றி
நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் இல்லம் இருள் நீங்கி மங்களமும் மகிழ்ச்சியும் நிறைந்து சொர்க்கமாக மாறும். இதே முறையில் அதிகாலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரையில் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறவங்களாக இருந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வெளியில் வாசலில் நீங்கள் விளக்கேற்றுறது இன்னும் அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டுக்கு வாசலில் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்கு உள்ள பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றணும். அதனால மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். துளசி மாடம் வெளியில் வச்சுருந்தாலும் அந்த துளசி மாடத்தில் ஒரு தீபமாவது ஏற்றுங்க. முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபமே ஏற்றிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.